ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டே 1 ஆஃப் ரமலான் ஷஹருக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு குக் பண்ணும்போதே. சிறப்பான மாதம் இந்த ரமலான் மாதம். முதல் நோம்புனாலே அது ஒரு ஸ்பெஷல் தானே. எப்போவுமே முதல் நோம்புனாலே எல்லார் வீட்லேயும் மட்டன் தான். இங்கேயும் அப்படி தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மட்டன் க்ளீன் பண்ணும்போதே 3 பீஸ் போன்லெஸ் எடுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே இஃப்தாருக்கு மட்டன் கீமா நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு நோம்புக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். மற்ற எல்லா நோம்புக்கு பக்கத்தில் பள்ளிவாசலில் வாங்கிப்போம். நான் கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் நியர் 12 ஆயிடுச்சு. நீங்கள் எந்த டைமில் குக் பண்ணுவீங்க ஷஹருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மட்டன் கீமா நோம்பு கஞ்சி ரெசிபி நான் ஷூட் பண்ணிட்டேன். ருமீசா கிச்சன் சேனலில் வரும். இன்னும் எடிட் பண்ணல. நோம்புனால கொஞ்சம் பிஸியாக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மட்டன் கீமாக்கு கொத்துக்கறியெல்லாம் வாங்கலை. நான் பெரிய பீஸை தான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தேன். சஹருக்கு சாப்பாடு வடித்து சாப்பிட்றாங்களா இருந்தால் இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்பாடு வடித்ததுக்கப்புறமா பிளேட் போட்டு மூடாமல் லேசான காட்டன் துணியை போட்டு மூடுங்க. இப்படி பண்ணுறதுனால நீராவி தண்ணி சாப்பாடில் படாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சில பேர் ஹாட் பேக் யூஸ் பண்ணுவாங்க. நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இது போல் யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.